இது 2 சுவிட்சு கனெக்ஷனு. அது எப்படி நம்ம கனெக்ஷன் கொடுக்குறது எப்படி பண்ணுறது நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோவில் போகலாம். அதுக்கு முன்னாடி இன்னொரு வீடியோ போட்டிருப்பேன். ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பேன், கீழே லிங்க் தரேன், அதுவும் போய் பாருங்கள். அதுவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பார்க்காதவங்க போய் கீழே லிங்க் தரேன், போய் பார்த்துருங்க. நான் போன வீடியோவில் போட்டிருப்பேன் இந்த 2 சுவிட்சில் 2 மெத்தட் கொடுக்கலான்ட்டு. இப்போ இன்னொரு மெத்தட் நான் சொல்லித்தரேன், அது எப்படின்னு பார்த்துடலாம். இதில் ஒரு 2, அதுமாதிரி கீழே ஒரு 2 கொடுத்துங்க. நான் கலர் ஒரே கலர் கொடுத்துக்கலாம், நீங்கள் எந்த கலர் வேணால் மாற்றி கொடுத்துக்கலாம். இது கொஞ்சம் பேசி நியூட்ரல்லாம் கிடையாது. டூவில் மேலே ஒன்று கீழே ஒன்று கொடுத்தா சென்டர் ஓப்பனு. இந்த சுவிட்சில் மேலே ஒரு டர்மல் ஒரு பாயிண்ட்டு, கீழே ஒரு டர்மல், அது நேராக கீழே கரெக்டாக டர்மில் கொடுத்துருங்க. சென்டரில் அதை விட்டுருங்க. போன வீடியோவில் பார்த்துருப்பீங்க, அது பார்க்காத கீழே லிங்க் தர போய் பாருங்கள். அது வேறு மெத்தடு, இது வேறு மெத்தடு. இது 2 சுவிட்சு, அது சாக்கெட்டில் 2 2 சுவிட்ச் தான் கனெக்ஷன் வேறு நம்ம கொடுத்துருந்தோம். இப்போ இதில் ஹோல்டரில் 2 ஒயர் கனெக்ட் பண்ணிங்க. இது பாயிண்ட் நினச்சிங்க. நான் உங்களுக்கு சிம்பிளாக அங்கே சொல்லித்தரேன். இது இப்போ அடிக்கடி 2 சுவிட்ச் ரூமுக்கு வெளியே பாத்ரூம் அதுமாரி இடத்துல 2 சுவிட்ச் யூஸ் ஆகும். அதுக்காக நான் இங்கேயே சிம்பிளாக தெரியுதுக்காக உங்களுக்கு இங்கே சொல்லித்தரேன். இதில் ஒரு எண்டு நியூட்ரல் டேரெக்டாக விட்டுருங்க. இன்னொரு 2 இதில் கனெக்ட் பண்ணிங்க. இப்படி வச்சுக்கோங்க. சென்டரில் கொடுத்துருங்க. ஒரு சரி இப்படி கொடுத்தா ஓகேவா. இந்த எண்டு இருக்கும். இதை என்ன பண்ணுறீங்கன்னா நியூட்ரலுக்கு டைரெக்டாக கொடுத்துருங்க. லூப் வச்சுருங்க நியூட்ரலில். புரிஞ்சுருக்க நினைக்கிறேன். பேஸ் சென்டரில் ஒன்று கொடுத்துருங்க. ஒரு சுவிட்சில் 3 கொடுத்துருப்பீங்க. இன்னொரு சுவிட்சில் ஒரு டர்மல் சென்டரில் கலருக்கும். அதில் ஒரு பேஸை கொடுத்துருங்க. ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன், 2 வீடியோ போட்டிருக்கேன், போய் பார்க்க கண்டிப்பாக இருக்கும். 2 சுவிட்ச் கனெக்ஷனு ட்ராயிங் போட்டிருப்பேன். அது கொஞ்சம் தேடி பார்த்தா என்னோடய வீடியோவில் இருக்கும். இப்போது லேட்டஸ்ட்டாக ஒரு வீடியோ போட்டிருப்பேன், அது வேறு மெத்தடு. அந்த வீடியோவும் போய் பார்க்காதவங்க போய் பாருங்கள். ஓகே, இப்போ சொல்கிறேன். சுவிட்சில் கீழ் ட்ரம்மில் டேரெக்டாக கொடுத்துருங்க. மேலே ட்ரம்மிலையும் மேலேயும் கொடுத்துருங்க. இதில் ஒரு சுவிட்சில் ஒரு சுவிட்ச் சென்டர் பாயிண்ட் ஃப்ரீயாக இருக்கும். ஒரு சுவிட்சில் நீங்கள் பேஸ் கொடுத்துக்கலாம். இன்னொரு சுவிட்சில் அவுட் கோயிங் ஹோல்டரில் ஒன்று கனெக்ட் பண்ணிங்க. நியூட்ரல் டேரெக்ட் பண்ணுறங்க. இதே இந்த பேஸ் இந்த பக்கம் கொடுத்துக்கலாம். இந்த சென்ட்ரு இது தூக்கி இங்கே போட்டுக்கலாம் ஆப்ஷனு. ஆனால் மேலே கீழேயும் டேரெக்டாக கொடுத்துடணும். இப்போ நான் லைன் கொடுத்து செக் பண்ணி சொல்கிறேன். இந்த டைம் இப்போ பாருங்கள், இதில் லைன் வருதா? இதில் வராது. நம்ம இப்போ கண்ட்ரோலில் இருக்குது. இப்போ சுவிட்சை ஆன் பண்ணுறேன், எரியுது. இந்த சுவிட்சு ஆஃப் பண்ணுறேன், ஆஃப் ஆகிடும். ஓகேவா. இப்போ திருப்பி காட்டுறதில்ல. இது சுவிட்சு ஆன் பண்ணால் ஆன் ஆகும், அப்போ ஆஃப் ஆகும். ஓகேவா. டீயே சுவிட்சு இது எதுக்குன்னா ஒரு பாயிண்ட்டு 2 சுவிட்சு 2 கண்ட்ரோல் ஒரு இடத்துல ஆஃப் பண்ணி ஒரு இடத்துல ஆன் பண்ணலாம், இன்னொரு இடத்துல ஆன் பண்ணி இன்னொரு இடத்துல ஆஃப் பண்ணலாம். அதுக்காக சுவிட்ச் நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம். இதே நேற்று ஒரு வீடியோ போட கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, அதை இப்படி பண்ணக்கூடாது தப்புன்ட்டு. அப்படியே பண்ணலாம், இப்படியே பண்ணலாம். இதுக்கு ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருப்பேன் ஃபஸ்ட்டு.
சரி அதை பார்க்கல, யாருக்கும் தெரியல, அது நிறைய பேர் பார்க்கல, அதனால் வந்து இப்போ பார்ப்பாங்க சொல்லிட்டு நான் இதுமாதிரி சொல்லித்தரேன், அவ்வளோதான். இப்போ புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். கீழ் சுவிட்சில் டேரெக்டாக பண்ணுறேன், டேரெக்டு மேல் சுவிட்சில் பாயிண்டில் டெர்மினலில் வந்து மேலே இல்லை சென்டரில் மட்டும் பேசி இந்த இன்னொரு சுவிட்சில் வந்து அவுட் கோயிங் ஓரில் கொடுத்துருங்க, ஒரு நியூட்ரல் வந்து ஒரு கனெக்ஷன் கொடுத்துருங்க. அவ்வளோதான் 2H சுவிட்ச். சிம்பிளாக புரிஞ்சிருக்கும். உங்களுக்கு சிம்பிளாக புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கும் டிஸ்ட்ரிக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்ச சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுமாதிரி ஃபியூச்சர் நிறைய வீடியோ வரும், மிஸ் பண்ண பார்ப்பீங்க. ப்ளீஸ் சப்போர்ட் மீ சேனல். இதேமாதிரி நீங்கள் ஃபேன் ரெகுலேட்டரில் ஓடணும்னு சொல்லுங்கள், 2H சுவிட்சில் அதே கனெக்ட் பண்ணி போடுறேன்.